வணக்கம். இப்போல்லாம் நிறைய பேர்கிட்ட மன உறுதி அப்படிங்கிறது இருக்கிறது இல்லைங்க. மன உறுதி இருந்தா ஒருவர் எளிமையா வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும். அப்படிப்பட்ட மன உறுதியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோ பதிவு மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல நாமளே முத்திரை குத்திக்கிட்டு பிறரை துணைக்கு அழைக்கக்கூடிய ஒரு குணம் தான் அவநம்பிக்கை. துணிஞ்சு நின்னோம் அப்படின்னா சூழ்நிலையே மாறிடுங்க. நம்மளை நாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதுவுமே பயமாக தான் இருக்கும். செயலில் இறங்கணும் அப்படின்னா அது ரொம்பவுமே எளிமையாக மாறிடுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு குதிரை சவாரி செய்யணும்னு ஆசை, ஆனால் குதிரை கீழே தள்ளி விட்டுருமோ அப்படின்னு பயம். குதிரை சவாரி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் தான் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குதிரை மேலே ஏறி அதை சமாளிக்க முயலும் போது தான் நமக்கு முழுமையாக விளங்கும், அனுபவமும் ஏற்படும். நமக்கு நாமளே ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன, குடியா மூழ்கி போயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம செயலில் இறங்குறது கிடையாதுங்க. பத்திரம்னு சொல்லி ஒரு பாதுகாப்பை நாடி கூண்டுக்குள்ளே பதுங்க முயற்சி பண்ணுறோம். நாம நமக்குள்ள சில எல்லைகளை போட்டுக்கிட்டு இவ்வளவு தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வரையறுத்துக்கிறோம். நாம் முயன்றாதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசாதாரண குணங்கள் தெரிய வரும். இன்னும் சொல்லணும்னா, குடும்ப பெண்ணா வாழ்ந்தவள் தான் கண்ணகி. இருந்தாலும் தேவை வரும்போது நீதி கேட்டு அரசன் முன் போய் நின்னான். நியாயம் கேட்டு போராடவில்லையா? இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கிராமத்து ஆள் மாம்பழத்தை சாக்கு மூட்டையில் வச்சுக்கிட்டு தலையில் சுமந்து விற்கிறாரு. அதுக்கு பின்னாடி சைக்கிள் ரிக்ஷாவில் விற்கிறாரு. அதுக்கும் பின்னாடி ஒரு கடை போட்டு வியாபாரம் செய்கிற அளவுக்கு வளர்றாரு. அதுக்கு காரணம் அவர்கிட்ட நிறைய தன்னம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் பலருக்கு பயம். அந்த பயமே அவங்கள முடக்கிடுது. இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் கேளுங்க. ஒருவர் ஊனமுற்றவர் வழக்கறிஞராக இருக்கிறாரு. அவரை தள்ளு வண்டியில தான் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. நீதிபதி முன்னாடி நின்று வாதாடுவார். இதில் வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வீட்டில் கண், காது, கை, கால் எல்லாமே நல்லா இருக்கக்கூடியவங்க அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. உடல் ஊனம் அவரை எதுவுமே செய்யலைங்க. ஏன்னா அவர்கிட்ட மன ஊனம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு நிறைவு தந்துச்சு, மரியாதை தந்துச்சு, பெருமை தந்துச்சு. அன்றாட வாழ்க்கையில் உடல் ஊனமுற்றவர்களை விட மன ஊனம் உள்ளவர்களைத்தான் அதிகம் பார்க்குறோம். சாதனைக்கு எல்லை கிடையாதுங்க. முதல்ல காலை ஊனி நடக்கணும். பின்னாடி ரெக்க முளைச்சிருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தத்தித்தாவ முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு பின்னாடி பறக்க முயலணும், குருவி குஞ்சு போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால். நன்றி, வணக்கம்.